ரொம்ப இன்றைக்கி சூப்பரான ஒரு குக்கீஸ் ஐட்டம் பண்ண போகிறேன். என்னென்னா கேக்கு. ஸோ வெண்ணிலா கேக் மாதிரி சூப்பராக 3 முட்டை வச்சுருக்குறேன். ஸோ இதை உடச்சி போட்டுடலாம். ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோவில் போகலாம். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், ஒரு 500 ரீச் ஆகிடும், இன்னும் ஒரு 500 ரீச் ஆகணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே வீடியோவில் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிச்சுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 3 முட்டை போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் பத்துதா இல்லையான்னு தெரியல. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அப்புறம் இதில் சுகர் போட்டுடலாம். சுகர் ஒரு 30 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி வேண்டாம். பவுட்ரு மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் சுகரை. பவுட்ரு மாதிரி பண்ணிட்டேன். இதுவும் நல்லா அடிச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா. உங்கள்கிட்ட அந்த ஆன் ரோலர் இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம், என்கிட்ட இல்லை. ஸோ நான் அதனால் விஸ்க் வச்சு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் முட்டையும் நல்லா இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு 30 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பால் ஊற்றிக்கலாம். பால் ஒரு 30 ஊற்றிங்க அதே மாதிரி. ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் நல்லா அதுவும் நல்லா அடிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க பாருங்கள். ஸோ இது ரெடி பண்ணியாச்சு. இது இப்படியே வச்சிடலாம் அந்த சைடு. ஸோ இது வந்து நான் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் எப்படி பண்ணுறீங்களா? உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ இல்லாட்டி இந்த மாதிரி வேறு நியூஸ் பேப்பர் வேண்டாம். அதில் இருக்க மையெல்லாம் யூஸ், அது கெமிக்கலு. இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் இல்லாட்டி ஸ்கூல் நோட்டு, ஒயிட் கலரில் நோட்டெலாம் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இது பட்டர் பேப்பர் மாதிரி ஆகிடுச்சு. இதில் நான் கவர் பண்ணி இப்போ நான் இதில் மாவு மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றுவேன். ஸோ மாவு ரெடியாக இருக்குது. மாவு ஏற்கனவே இது வந்து மைதா இல்லை, கோதுமை மாவு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் அப்படியே ஊற்றிடலாம். அப்படியே மொத்தமாக ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே. வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த இதில் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் எல்லாமே மைதாவில் பண்ணுவோம். ஸோ சோடா மாவு போடணும், மாவுலேயே மிக்ஸ் பண்ணணும். நான் மாவில் மிக்ஸ் பண்ணாமல் தனியாக இதிலே மிக்ஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் மாவில் வேணுமா மிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இதில் நான் போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு லெவலில் போட்டுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சோடா மாவு லைட்டாக போட்டுங்க. இதில் நானும் இந்த ரொம்ப அதிகமாக போட்டுறதீங்க. நீங்கள் வேணுமா உப்பு வேணுமா சேர்த்துங்க. நான் உப்பு சேர்க்கல. நல்லா வச்சுக்கிறேன். இப்போ இதில் போட்டுடலாம். இது பாருங்கள் நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு.
பட்டர் பேப்பர் எதுக்கு போட்டோன்னா சட்டியில் பிடிக்காது. ஸோ அதனால் போட்டிருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கணும் கன்சன்ட்ரேட் பாருங்கள். ஊற்றினோன்னா நல்லா இறங்கி சூப்பராகும் சாப்பிடுது. ஸோ இதுக்கு மேலே நான் நட்ஸ் போட்டுருவேன், இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிடுது. ஆமாம் சூப்பராக இதாச்சு. இப்போ ஓவன் வச்சிருவானு தான் ரொம்ப இப்போ ஓவன் சூடாகிடுச்சு. அப்படி உள்ளே ஏற்றிடுவானு தான் எலக்ட்ரிக் ஓவன் தான். சூப்பராக வச்சாச்சு அவுட் பேஸ். ஸோ ஒரு 1/2 hour 180 டிகிரி ப்ரெஷர் வச்சுருக்கு. 1/2 hour ஆகும். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வச்சிடலாம். ஊற்றி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு பாருங்க. சூப்பராக வந்துடுச்சு, அழகாக வந்திருக்கு. எதுவுமே இல்லை. ஸோ நண்பா கேக் சூப்பராக பண்ணிச்சேன். இது ஆக்சுவலி வந்து மைதா கிடையாது, இது வந்து கோதுமை. அழகாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைமிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 20 minutes போதும், நான் 1/2 hour சொல்லிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இல்லை சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், பக்காவாக இருக்குது. கோதுமை இந்த மாதிரி கோதுமை ஹெல்த்தி ஃபுட்டு மாதிரி சாப்பிடுங்க. மைதாலையும் சாப்பிடுங்க, மைதாவை நான் காமிக்கிறேன், அதுவும் ஒரு நாள் போட்டுறேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா சூடு சூடாக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. சுகரு முட்டைலாம் கரெக்டாக இருக்குது, மாவும் கரெக்டாக குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக என்னன்னா ஒன்று மறந்துட்டேன், மேலே நட்ஸு போடலான்னு அது மறந்துட்டேன். நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நட்ஸு வேணுமா போட்டுங்க, நான் நட்ஸ் போடல. ஸோ ஓகே நண்பா, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒரு மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.